பல்லாயிரப்படி அழகே நந்தி கண்ணே பார்வதா, இன்று எதற்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவத்துக்கும் நான் படி அளக்க போகணும். அதனால எங்க போனாலும் கொண்டாட்டிக்கிட்டு சொல்லிவிட்டு போகணுமா? சொல்லுமா வேணாவா? ஐயா சொல்லிட்டா வேணாவா? சொல்லிட்டா முடிக்குது. அதனால இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வத்துக்கு நான் படி அளக்க போக வேண்டும். நான் போய் வருகிறேன். சுவாமி, ஜீவராசிகளுக்கு படியளப்பதே உங்களுக்கு பரம வார்த்தைகளும் கேட்க வேண்டுமா? ஆமா, சென்று வாருங்கள். என் பொண்டாட்டி சொல்லிவிட்டா, நான் போய் வருகிறேன். போகும்போது தேவி வா, தினந்தோறும் படியழைக்க போறேன்னு நீங்க போயிருங்க. இந்த பார்வதிக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு செல்லுங்கள். ஓ, பொண்டாட்டி கணவன் மீது சந்தேகப்படுறா. கேட்டுக்காங்க, ஒரு குடும்பத்துல மனைவி வந்து கணவன் மீது சந்தேகம் வரக்கூடாதா? மனைவி மீது கணவன் மீது சந்தேகம் வரக்கூடாதா? கணவன் மனைவி மீது சந்தேகம் வரக்கூடாதா? அப்படி சந்தேகம் என்ற ஒரு பேய் வந்து அந்த குடும்பத்துல உள்ள குடும்பத்துல சண்டை தான். அதனால என்னைக்குமே குடும்பத்துல வந்து கணவன் மீது சந்தேகம் வரக்கூடாது. மனைவி வந்து சந்தேகப்படும் போது அந்த குடும்பத்துல சண்டை தான் வரும். அதனால உனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? ஐயா, உலகத்தில் முதல் தேவன் யாரு? பதில் கூறு. சரி, என்னடி கேக்குற? சாமி, இந்த உலகத்திலே முதல் தெய்வம் சாமி, கடவுள் தெய்வம் யாருங்க? கேட்டாயே ஒரு கேள்வி பார்வதா. உலகத்தில் முதல் கடவுள் அண்டமும் நானே, அகிலமும் நானே, மரமும் நானே, செடியும் நானே, கொடியும் நானே. 2011 படித்த எம்பெருமான் இந்த சிவபெருமான முதல் கடவுள். நீங்க தான். ஆமா, நான் தான். உங்களுக்கு சந்தேகம்? சாமி, இன்னும் ஒரு வார்த்தை கேட்கவா? கடவுள் நான் தான் முதல் கடவுள். சரி, என்னடி கேப்ப? ஒளித்தரக்கூடிய சந்திர பகவான் யார்? பகல் நேரத்திலே தகதகவே என்று பிரகாசமாக தெரியும் சூரிய பகவான் யார்? பார்வதா, சந்திரன் என்பது யாரு? சூரியன் என்பது யாரு? சந்திரன் என்பது எனது இடது கண் நேத்திரம், சூரியன் என்பது எனது வலது கண் நேத்திரம். என்னுடைய நேத்திரங்கள் அது. சந்திரன் இடது கண், சூரியன் வலது கண். ஆமா. ஆகாய என்பது யார்? இந்த பூமி என்பது யார்? ஆகாய என்பது சிவனுடைய சடாமுனி, பூமி என்பது சிவனுடைய பாதம். ஆகாய என்பது சிவன், பூமி என்பது சக்தி. ஆமா. அப்படியா? ஏங்க,
உலகத்திலே முதல் கடவுள் நீங்க தான். நான் தான். நீங்க தான் சாமி. நானே. நந்தி வாங்கலாம். ஏமா வந்தா என் குடும்பத்தை கெடுக்கிறாள். நீ சொல்லுமா, நான் பேசிக்கிறேன். உண்மையா சொல்லுவாங்களாம், என் புருஷன் உலகத்திலே முதல் கடவுளா, தெய்வம்மா. எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு பூனை போய் பொடக்காலி சிரிச்சாமா. அது போல என் புருஷன் தான் சாமியா. நான் தான் கடவுள். முதல் கடவுள் யார் தெரியுமா? நான் தான். உலகத்திலே தெய்வம் நந்தி. நான் தானே. நீங்களா? நான் தானே. காசு 100 ரூபா கூட சொல்றேன். உனக்கு நிறைய கொடுக்கறா நக்கறதுக்கா? ஐயா, உலகத்திலே முதல் தேவன் கண்ணன் மாய கண்ணன். சாமி கடவுள் என்ன ஏன் பீத்துங்கற சோறு பீத்திட்டு தெரியல. உலகத்திலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் மாய கண்ணன் தான். அந்த கண்ண பரமாத்மா எங்கும் கொண்டு நிறைந்தவர் எங்காவது மூர்த்தி நாராயணன், அச்சுதன், நந்தகோபாலன் ஆனவன். அவருக்கு தான் எங்க அண்ணன். கேட்டுக்கிட்டியா? என்னடா நீ முதல் கடவுள் கிடையாதா? உன் மைத்துனன் நாராயணன் தான். நானா இருந்தாலும் வாழை மரத்துல தூக்கு மாட்டி செத்துருவேன். எனக்கு கோபம் வருதுடா. பார்வதா, உலகத்தில் முதல் கடவுள் ஒண்ணுனா எங்க அண்ணன் தான். அந்த மாயவன் தான். அனைத்துமே அந்த சின்ன கண்ணு தான் உலகத்திலே முதல் தெய்வம். ரோட்ல போறவங்க சொல்லியிருந்தா கூட ஏத்துக்கலாம். அப்படியா? போயும் நீங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாங்களே, ஒன்னதான் முதல் கடவுளா? ஒன்ன செய்த ஓய்க்கிது என்ன தெரியுமா? ஒன்ன செய்த ஓய்க்கிது. நீ போய் சாவதானி போற பாரு. பாரு பாரு. மறுமுறை கெட்ட வண்டி மாமியால பெண்ணா நான் கொண்டடி கண்ணடி. பால் கொண்டு வரட்டுங்களா? என்ன ஒண்ணா போராடி என்ன 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 ஒன்னனை பத்தி பேசிட்டு ஒன்ன தண்டவாளத்துல சொல்றா இருப்பாரு. பாருங்க, சிவராசிகள் எல்லாம் பசி பட்டியோட இருப்பாங்க. படியாக்கு போயிட்டு வாங்க. அது நான் போயிட்டு வரேன். இத சொல்ல போயிட்டு வாங்க. ஓடி. ஏண்டி எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? மறுமுறை கெட்டவன் மாமியாலே பெண்ணாண்டான். மறுமுறை கெட்டவன் மாமியால பெண்ணாண்டான். மாமியான்னு கூட தெரியாம அவங்க அண்ணன் போய் சேர்ந்தானே. ஒன்னெல்லாம் ஒரு கடவுளா? அத்தானி இப்படி பாட்டு பாடியா? ஆமாடா, மறுமுறை கெட்டவன் மாமியால பெண்ணாண்டவன். நீ எப்படி கடவுளா? எப்படி பாட்டு பாரு? மறுமுறை கெட்ட வேண்டி மாமியால ஓத்த அப்படியாப்பட்ட இவங்க அண்ணன்லாம் ஒரு கண்ணன், இவங்கெல்லாம் ஒரு கடவுள். வேண்டாம், போடி. மாமியால மாமியால நான் தான் மாமியால பண்ணி விட்டேன். அது ஒரு நாள் மாத்தி பண்ணி விட்டாயா? என்ன பத்தி இந்த கடவுளை பத்தி ரவ போது சொல்லி பாக்கலாம். பாரு, ஒரே தினத்துக்குறாவ அத்தை அத்தை அரைமுறைன்னு சொல்லுவாங்க. ஓய், அத்தை அரைமுறை. ஓ, அப்படின்னா மாமியாட்ட போலாம். இப்படி மறுமுறை கெட்டு மாமிய பெண்டுதான் இப்படிதான் போய் விளையாடினாராமா. ஒருனே ஒரு சொல்றேன், அத்தை அரைமுறை பண்ணலாம் சொல்ற ரைட்டு. அத்தை அரைமுறைன்னு பண்ணலாம் ரைட்டு. சரி, ஓமலிலேயே வரேன்.
உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க. 2 பசங்களால பிறந்ததுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. 2ல 1 பொட்ட பிள்ளையா பிறந்து ஒரு பிள்ளையும் ஒன்னொன்னு கட்டி கொடுத்தா நீ என்ன ஆகுது? தங்கச்சி ஆகுது. இல்ல அத்தை கட்டி கொடுத்தா என்ன ஆகுது? மாமியார். மாமியார் அந்த மாமியாட்டு போன அந்த மாமியாட்டு போக மாட்டா. கரெக்டா வாங்கி பிடிச்சிட்டா கோபாலி. அம்மா நீ இப்ப போல நான் யாரு போறோம்? நீ யார் போறா? நான் ஓம் போறேம்மா. போறோம். ஏய் பாப்பா என்ன பத்தி சொல்ல போய் உங்களை பத்தியா? என்ன பத்தி ராவ போகுது இந்த கடவுளை பத்தி சொல்லி போறப்ப சோத்துக்கு மாட்டானே. என்னைய புருஷன் சோத்துக்கு மாட்டானா ரவ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி லைட்டா பண்ணிட்டு சொல்லு. என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்றா. ஒன்னு எடுத்து ஐயா தம்பி பண்ணு நாளை எங்க தங்க பண்ணு சைலன்ஸ் பண்ணுங்க. ஏய் ஏய் லட்சுமிடா அடி என்ன புட்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சொல்லு. எங்க அண்ணன் தான் அத்தையை சேர்த்துறாரு. எனக்கு என்னடா குறை? கண்ணு ஒல்லியா இருக்குதா இல்ல மூக்கு குறைஞ்சு இருக்குதா? உனக்கு என்ன? பல்லு ஏத்தி தத்தியமா இருக்குதா இல்ல வாய் பேசாத இருக்குதா காது கேட்காத இருக்குதா கண்ணு தெரியாது இருக்குதா கை கால் பொண்டியா எதுனா குறையா இருக்குது? உனக்கு என்ன குறைவா? எனக்கு எதுனா குறையா இருக்கு குறைவா? யார குறை வாங்குற? உனக்கு என்ன குறையா? கண்ணு நொல்லியா காது நொல்லியா? 850 ரூபாய்க்கு பாவ. எதுக்கு? கூலி வேலைக்கு. இங்க பாரு மங்கை பெண்ணு நானு இருக்கேன். மங்க பெண்ணு நானு இருக்கேன். நீ இருக்க. ஏய் தொடாத. கண்ட பெண்ணு கூத்தியால தூக்கி கொண்டையில வச்சு கொள்ளையில போறாரு. கூத்தியால தின்னு தண்ணி குடிக்கிறாரு. கூத்தியா வச்சிருக்காரு. ஏன் கடவை? அடா ஆமாண்டி. அடாங்க. என் பொண்டாட்டி ஏய் ஏடா புடுத்துற. என் பொண்டாட்டி கூட அப்படி திட்ட மாட்டேங்கிறாடா. வா உட்கார். ஏன்டா உட்கார் சொல்ற? உட்கார். பூத்தியா வச்சியா? இல்ல கொண்டையில பாரு வர எட்டி பாப்பா. டேய் டேய் அங்க எட பாக்குற? ஏய் டேய் எடா கொண்டையில பாருனா நீ எங்கடா பாக்குற? கொண்டையில பாக்கணுமா? அவரோட கொண்டையில. ஏசாமி கங்கை பெண் இருக்க. மங்கை பெண் இருக்கு. கங்கை பெண்ணை தூக்கி தலையில வச்சிருக்கிறிய இதெல்லாம் நியாயமான்னு கேக்குறேன். அவ சமைச்சா எங்க போகும்? அவ ஒண்ணு குட்டை எங்க போகும்? இதெல்லாம் நல்லா கேளாத்தா. ஏன்னு பதில உடைச்சு போடுவாங்க. வா சரி ஊத்தியால தூக்கி கொண்டையில வச்சுக்கிட்டு ரைட்டு இங்க வா. அவ ஒண்ணு குட்டா எங்க போவா? அப்படியா? மேல டைப்ரா போட்டு விடுவேன். இல்லையப்பா அதுதான் மனிதனுடைய உடம்புல இருக்கிறத வந்து வேர்வை. சரி ஒண்ணு குட்டா வேர்வையா போவோம். வேர்வாது. சரி ரெண்டாவது அவ பிய எங்க போயிடுவா? மேல என்ன ரெட்டியா கட்டி அதாடா உடம்புல தேய்த்தா அழுக்கு வரும்ல அது. சரி இத கூட ஏத்துக்கலாம். கடைசியா கேட்க சொன்ன கேளு அவன் சமைச்சா எங்க போகும்னு கேளு. மாஸ்டர்ல பெண்கள் அது மட்டும் மாதவிடாய் 3 நாள் போவாங்க 5 நாள்ல. அது எங்க போவோம்? வாங்க அந்த பெண்ணு கேட்டியா? கேட்டீங்க பேய்மல போக நந்து பாரு கொலாயப்ப. ஆமா அவ மாலை விட எங்க போவா? அதுதான்டா திருநீரு. சிகப்பு. ஆமா பெண்கள் எல்லாம் நெத்தியில வைக்கிறாங்க பாத்தியா? அதுதான் அந்த திருநீராக அந்த இது கங்கையுடைய இதை வச்சிருக்கிறேன். என்ன கேவலமா பேசிவிட்டான். ஆமா அவங்க அண்ணனோட கூடாது. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு வருதுடா. ஏங்க இவன் நான் டைவர்ஸ் பண்றேன். நான் தான் டைவர்ஸ் பண்ணி நீ அப்புறம் பண்ணுவேன். நீங்க டைவர்ஸ் பண்ணிருங்க. அப்படியா? நம்ம அண்ணன் உன்னை என்ன செஞ்சா தெரியுமா? இவ்வளவு சொல்ல அடி மார்கழி மாசத்திலே
தந்தானடி அது எதிரிட கேவலமா அது எதிரிட கேவலமா இந்த உலகில் உண்டோ ஏய் நீங்க அண்ணே ஏய் எங்கடா நஞ்சு போயிட்டான் பாருங்க ஏய் கடவுள் இப்படி தட்டாதடா மாசம் வந்துட்டா ஒருத்தர் சந்தோஷமா தூங்குறதுக்கு விடுறானா யாருனாச்சும் நல்லா நிம்மதியா படுத்து வெளியே தூங்க முடியுதா மார்கழி மாசம் ஆன உடனே ஒரு புது திருமணம் ஆன தம்பதிகளாம் வந்து ஒன்னா தூங்க முடியுமா அவன் என்ன பண்றான் தெரியுமா மார்கழி மாசத்துல ஒரு சோழனை பை எடுத்து போட்டுக்கிறான் அந்த சோழனை பை எதுக்கு அங்க இருக்கிற டப்பா அந்த காய் அங்க இருக்கிறது அப்படியே திருடி உள்ள போட்டுக்கிறது ஒரு பேஸ்ட் பல்லு பேஸ்ட் ஆமா மார்கழி மாசம் வந்துட்டவ சங்க எடுத்து பிடிச்சுக்கிறான் எப்படி இப்படி பிடிச்சுக்கிறான்டா ஒருத்தர் கூட நிம்மதியா தூங்க முடியல மார்கழி மாசத்துல தப்பு கொட்ட தாசட்டி கொன்னே அவெல்லாம் ஒரு கடவுள் பாருங்க அப்புறமேட்டு நான் கொல்லாத கோபம் போயிருவேன் எடுக்க கோபம் வருண்டாடே எடுக்க கோபம் வருண்டா வாயிலலாம் யாரும் பேசக்கூடாது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவு அப்படியா பாக்கலாமா பாக்கலாண்டி நீ என்ன பண்ணல பாக்கலாண்டி நல்லதான் மார்கழி மாசம் யூரோஜிமா ஐயா எடுக்குதா அந்த கவரே படுத்து சத்தம் என்ன எங்க அண்ணா மார்கழி மாசத்துல போறான்னு சொல்றாரு. மார்கழி மாசம் என்பது ஒரு சூரிய மாசம் சொல்லுவாங்க. சூரிய மாசம் கிடையாது. மார்கழி மாசம் மட்டுமான மாசம். எங்க அண்ணன் ஆகப்பட்ட எது நாசம் நீங்க அண்ணன் மார்கழி மாசத்துல யாருனாச்சும் கல்யாணம் பண்றாங்களா? யாருனாச்சும் கல்யாணம் பண்றாங்களா? ஒரு நல்ல காரியம் செய்யறாங்களா? இந்த மார்கழி மாசத்திலேயே இப்படியாப்பட்ட தப்பகோட தாசன் ஒன்னு அந்த ஊர் சனத்துக்கு உதவாத ஆளு. அப்பா மாசம் ஏன்னா என் அண்ணன் ஆகப்பட்ட கண்ணனுக்கு சொர்க்கவாசத்தில் இருக்கக்கூடிய மார்கழி மாசம் சொர்க்க வாசல் இல்ல என்னடா சொர்க்க வாசல் யாருனாச்சும் செத்து போனா அதே இடத்துக்கு தான் போ சொர்க்கத்துக்கு. ஆமா பாரு மார்கழி மாதம் சாவு சொல்றாடா. அந்த சொர்க்க வாசல்னா ஒரு நீதி தர்மம் நேர்மையானவங்க செத்தா அவங்க நேரா சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் அந்த சொர்க்க வாசல். நீங்க அண்ணன் நல்லதெல்லாம் செய்ய மாட்டான் அல்ல செத்து சொர்க்கத்துக்கு போங்க. சாமிய கொலாய் வரிசையில பாரு இப்படி நல்லா ஒரு கோல் ஒண்ணு எடுத்துக்கிறது இது எடுத்துக்கிறது இந்தாண்ட ஒரு உரிய கட்டிக்கிறது இந்தாண்ட தேசம் கட்டிக்கிறது ஊர் ஊரா ஊடு போய் பிச்சை எடுத்துட்டு சாரி சோறு எல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு இதெல்லாம் வேவிச்சு போட்டு தின்னுட்டு சத்திரஞ்சாவடியில யாரு இருப்பாங்க? யாரு அச்ச பிச்சைக்காரன் ஆண்டி பரதேசி எல்லாம் இருப்பாங்க. எடுக்கிறது அன்னக்காவி படுக்கிறது சத்திரஞ்சாவடி. அங்க என்ன பண்றாங்க? அங்க சத்திரஞ்சாவடியில அச்சக்கார பிச்சைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு அந்த சாப்பாட்டெல்லாம் பங்கு போட்டு தின்னுட்டு இவங்க மருந்து இருக்குது புரசனோட மருந்து மருந்தா குளிப்பு தோழிப்புள்ள கஞ்சா சுங்கா கஞ்சா தென்னந்தோகி நிக்கி அதுல சுங்கா பண்ணி பாப்பா உள்ள யாரு அப்படி சத்தம்? ஒண்ணு உள்ள வந்தேன் நான் செத்து போயிருவேன். அந்த கஞ்சாவை நுணுக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்து ஊவாயிலையும் உழுது எடுத்து அவ்வாயில் வை அவனது எடுத்து ஊவாயில வையது உடுத்த எப்படி எடுத்தியா வாயில் வைக்க இப்படி மாத்தி வாயில வச்சு உரிச்சுக்கிறாங்க. கஞ்சாவை கஞ்சா தொடக்கூடாது. அந்த கஞ்சா மயக்கத்துல கேக்குறவங்களுக்கு வரம் கொடுத்துறது. இவரோட ஓகி காரால பேசுறாரு கொஞ்சம் விட எங்க அண்ணனை காப்பாத்துறாரு அப்படியே கடவுள்ரா கடவுளே பெருக்காங்காரி திங்கிற கூதி எங்கடா கடவுள்?
நீங்க அண்ணன் செஞ்சத நீங்க அண்ணன் செஞ்சத எந்த இடத்துல உட்கார வைக்கிறா பச்சை சாப்பிட மாட்டான் அந்த பச்சி தின்னா பிய்யி வரும் அந்த போண்டா தின்னா பிய்யி வரும் ஏண்டா இப்ப கூட அவங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் அதே போய் செய்யலாம் அசாம டீ கடை இங்க வந்துட்டாவே அங்க போய் பச்சை தூக்கிட்டு வந்துட்டான் எப்படா டீ கடைக்காரன் கோழி குஞ்சு வெளிய விட்டா வெளியேன்னு ஒரு கரண்டு குஞ்சு வரும் ஆமா அது வந்தோடனே லவுக்குன்னு தூக்கிட்டு போயிடும் கோழி குஞ்சும் கரண்ட் குஞ்சு தூக்கிட்டு போகும் ஆமா ஏங்க எங்க மாமியா குஞ்சு தூக்கிட்டு போயிட்டோம் மாமியா குஞ்சு தூக்கிட்டு போனாங்க கெல்ட்டு குஞ்சு தூக்கிட்டு போயிட்டோம் ஐயோ ரொம்ப வயசாகி போச்சா கோழி குஞ்சுங்க கோழி குஞ்சா சரி உயிரோட கோழி குஞ்ச மயிரோட திங்குறான் நீங்க அண்ணலாம் ஒரு கடவுள் சொல்லும் போது எனக்கு வெக்கமா இருக்குது கோழி எப்படி உயிரோட கோழி குஞ்சு மயிரோட தின்னா ஒரு கடவுளா உயிரோட கோழி குஞ்சு மயிரோட தின்னவரை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எங்க அண்ணன் தான் கிடையாது எங்க அண்ணன் ஏறி வரக்கூடிய கருடால தின்னது அதான் சாத்திர போய் இருத்த அப்படி நீங்க அண்ணன் சொல்லி விட்டு அப்படியே போய் தூக்கிட்டு வர சொல்லி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறது எங்க அண்ணனா உயிரோட அதுல ஏறிக்கிட்டு வந்தா அதுல என்னடா காரணம் உயிரோட கோழி குஞ்சு மயிரோட தின்னாரு சொன்னாரு இல்ல டீ ஓட்டிமா டீ ஓட்டிமா நீ மனுஷன்தானே டேய் ஏண்டா என்ன பத்தி ரவ் போய் சொல்றான் அப்படியா கையை இவ்வளவு புட்டு வைக்க இவ்வளவு வேடி ஐயா பிள்ளை கறி தெரியல தானே போனாலே பிள்ளை கறி அவருக்கு 100 ரூபாய்க்கு உயிரோட கோழி கொஞ்சம் மயிரோட தின்னாரு சொன்னாருல்ல அந்த பழாய்களை நான் போராட்டம் வைக்க வாயை உடைச்சு முடியாட்டும் பிள்ளைக்கறி பிள்ளைக்கறி இளம்பலையும் வேண்டாம் கறி நாசமா போனவனே நாடு பாடி பிறந்தவனே தேவதற்கு தேவசம் கொடுத்தவனே பிள்ளைக்கறி எதுக்காக கேட்டேன் என்னுடைய பக்தன் யாரு சிறுதொண்டன் சரி அவனோட பக்தியை சோதிப்பதற்காக நான் அவனை வந்து பக்தி சோதிக்க வேண்டும் அப்படி என்று நான் வந்து அவனை சமைத்து தருவதாக இருந்தா உங்க வீட்டில் நான் சாப்பிடுவதாக இருந்தா எனக்கு மாமிச கறி வந்து கேட்டேன் அப்படின்னா ஒரு தாய்க்கு ஒரு மகனை வெட்டி பலி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டது ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மகனே வெட்டி பலி கொடுத்தான் அப்படி நீங்க கூப்பிடும் போது பையன் வந்துட்டான் ஆமா நீங்க பையனெல்லாம் திங்க கிடையாது அதனால என்னுடைய திருவிளையாடல் அவ பச்சி சாப்பிட்ட உடனே இருக்க எப்படி அதனால என்னுடைய பக்தரை சோதித்தேன் அப்படியா ஆமா வந்து சொல்லுங்க அப்படியா பூணு உண்டு ஒரு துரும்பகல புத்து வைக்க பண்றான் அப்படியா எங்க அண்ணன் தான் சாமி கடவுள் தெய்வம் எல்லாமே பாடி நோண்டி விடுவாளா அந்த துளக்க பண்ண சிறை எடுத்தா நல்லா கேளுங்க நீங்க அண்ணன் எப்படியா பட்டேன் துலக்க பெண்ணு ஒரு பெண்ணு வந்து வயசுக்கு வந்து அந்த பெண்ணை எங்கடா உட்கார வைப்பாங்க குடிச்ச கட்டி மூலையில உட்கார வைப்பாங்கல்ல இவங்க அண்ணன் அந்த வழிய என்ன சும்மா போய் வச்சுட்டு போ இவங்க அண்ணன் அந்த வழிய போனா ஒழுக்கமா போகணுமா போகாதா ஒழுக்கணுமா
டேய், ஒழுக்கணும். ஒழுக்கமா போகணும். அப்படியே போய் உள்ள திறந்து பார்த்தான். ஆ. பார்த்த உடனே வயசுக்கு வந்த பிள்ளை. ஆ. வயசுக்கு வந்த பிள்ளை பார்த்த உடனே ஏய், எவன்டாவ பின்னாடி அப்படி பின்னாடி சவுண்ட்லயே தான் சில நொடிகள் மாறும். சின்ன தம்பி அண்ணனே தான் இந்த வேளை பாரு, வாங்கி தோல் மேல போட்டு. அப்படி அப்படி விலங்க பார்த்தான். ஆ. விலங்க பார்த்தா அந்த பெண்ணு அழகா உட்கார்ந்து இருந்தா. ஆ. போன உடனே அவன் அசாம இருக்க வேண்டியதானே. ஆ. போன உடனே ஆ. அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டான். வயசுக்கு வந்த பிள்ளை வா. கட்டி பிடிச்ச உடனே துலக்கமாரி சும்மா விடுவாங்களா? அவங்க செருப்பு எடுத்து ஹர மர நோய்க்கு அடிச்சாங்க. ஆ. அடிச்ச உடனே பட்ட ராமத்தை போட்டு 7 மலை தாண்டி போய் 7 மலை அவனுக்கு வந்து கோயில் அமைச்சு அங்க இருக்கிறானே திருப்பதியில புரட்டாசி மாசம் இங்க போறாங்களே எதுக்காக? துலக்க பெண்ணை சிறை எடுத்தான் ஒன்னே அடிபட்டு போனா அங்க எங்க அண்ணன் துலக்க பண்ணி சிறை எடுத்து போலீஸ்ல அடி வாங்கினாரு. ஆமா என்னமோ சிறை எடுத்தது உண்மைதான். அந்த சிறை எடுத்து போலீஸ் கல்லாம் உதைக்கலையா, சும்மாதான் இப்படி மோதனாங்க. பாருடா, மோதனாங்க. சாத்தல பீ இருந்த அப்படியா கொஞ்சோண்டு பீத்தனாலும் பீத்தான். என்ன பத்தி நான் யாருன்னா இவர் தான் எங்க அண்ணன் தான் துலக்க பெண்ணை சிறை எடுத்தாரு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பச்சல் பாரு காரம் அதிகமா இருக்குது. என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்க அண்ணன் இப்படியே தான் போறான். இப்படியே தான் இவங்க அண்ணன் தானா? இப்படியே தான் போறான். இப்படியே தான் போறான். இப்படி போய்தான் அடி வாங்கிட்டு வந்தான். அப்படியா? எங்க அண்ணன் தான் துலக்க பெண்ணை சிறை எடுத்தாரு. இவரு ஓகேமா? எங்க அண்ணன் சிறை எடுத்தது இருக்கட்டும். நீ உத்தம தானே? நீ ஓகேமா இருக்க வேண்டியதானே? நீ நல்லா இருந்தானே? உள்ளே போடுவேன். மன்னார பெண்ணு. மன்னார பெண்ணு. அம்மா அம்மா சத்தப்படாத. அல்ல வயசுக்கு வந்த பிள்ளை, கல்யாணம் ஆகாத வண்ணார பெண்ணு. வண்ணார பெண்ணு ஊரெல்லாம் துணி எடுத்துட்டு வந்து வெள்ளாவை போட்டு வெளுத்து தரது அவங்களோட வேலை. ஓ, அவங்களோட வேலை வண்ணார பெண்ணோட வேலை. ஆமா, சரி சரி. வெள்ளாவை வெளுத்து வெள்ளாம போட்டு வெள்ளாவை போட்டு தரது அவங்களோட வேலை. வேலை. அதனால ஊர்ல துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி ஏரியில இப்படி கண்ணக்கால் தெரிய முடியும் இப்படி ஏத்தி கட்டிட்டு நாளைக்கு வந்து மாலை பொருள் எடுத்துக்கிறேன். யாருக்கு வேணாலும் காட்டு, பொட்டிக்காரன் காட்டிட்டுனா இங்க பாரு, ஒரு பொம்பளைங்க இந்த சீல எல்லாம் பாலத்தில் படத்துல நலைய கூடாதுன்னு அந்த கால பொம்பளைங்க எல்லாம் அந்த அம்மாலாட்டு இருக்கிறவங்க அந்த ஆயாலாட்டு இருக்கிறவங்க எல்லாம் சோ செய் சோ செய் சோ செய் எத்தனை பசி ஆச்சுன்னா ஒரு பசி உங்களுக்கு ஆச்சுன்னா அப்படி சொல்லி அவங்க சலுப்பு தெரியாத துவைப்பாங்களாமா. ஏமா அப்படியெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான் துவைப்பீங்க, அப்படி துவைப்பாங்களாமா. இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு, வாஷிங் மிஷின். அம்மா தகரத்துல கால கழிச்சுக்காங்கம்மா. இப்படி துணி துவச்சிருக்கிற பொழுது படியாட்டு வராளு நேர அரமனைக்கு வரணும் இல்ல, கைலங்கரிக்கு தானே வரணும். நம்மள இந்த பிள்ளை கூப்பிடுறாங்க சொல்லி அவன் நல்லா வயசுக்கு வந்த பிள்ளை தக 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 நல்லா பொம்பரி பிள்ளை. பொம்பரி பிள்ளை பார்த்ததுமே அவன் கெண்ட காலு எல்லாம் காலு மூஞ்சி எல்லாம் குழு 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 குழுன்னு இருக்கு. பார்த்ததுமே நம்மளதான் கூப்பிடுறான்னு போய் அவகிட்ட போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து அப்படி உட்காந்துட்டாரு. அந்த வண்டாத்தி அந்த சக்காலத்தி இருக்கிறான், அந்த திருட்டு சக்காலத்தி விரலும் அடிச்சு முடியாது. அவன் என்ன பண்ண, அவன் என் புருஷனை பாக்குறது, என் புருஷன் அவளை பாக்குறது, இப்படி 2 பேரும் பார்க்க காதல் லீலை ஆயிருச்சு. அதே இடத்துல 2 பேரும் பார்க்க பார்க்க
காதல் லீலை படுத்துக்கிட்டே கேட்க காதல் லீலை வந்ததுமே அப்ப அந்த நேரம் பார்த்து இப்படி கருத்து மேகமலை ஒண்ணும் சேர்ந்ததும் மழை போய் இடிச்சிட்டு இருக்குது மழை வரப்போது இருக்குது இன்னும் மேட்டுக்கரைக்கு போன பிள்ளை காணும் ஆத்தங்கரைக்கு போன பிள்ளை காணுமே பாட்டை பார்த்து அவளை தேடிட்டு வைக்க வண்ணா பிள்ளையை தேடிட்டு வண்ணா வராரு அண்ணாமலை பாத்தி சேர்த்துக்கு வருவாங்க இங்க வாங்க இப்ப அவனுக்கு உண்ணாமலை பேர் வச்சு இந்த சிறு அண்ணாமலை உட்காந்துட்டாங்க அவளுக்கு உண்ணாமல எனக்கு திருவண்ணாமலை இங்க வா. சாமிங்களா நீங்களே இந்த பண்ணு பண்றீங்களா நீங்களா நாங்களா கூத்தியா வச்சா போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துக்கு போறோம் நீங்களா கூத்தியா வச்சா ஆறுகிட்டு போவீங்க சாமிங்களே கடவுள் நாங்க ஏடா கடவுளை பொறுத்துறீங்க நாங்க தான் கோர்ட் நாங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் இங்க வா. நீங்க கடவுள்னு இப்படி சண்டை பண்ணிக்கிட்டு சிவனும் சத்தியும் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்குது விட 2 பேருக்கு ஒரு வேலை தரேன் என்ன வேலை அம்மா சத்தி சரி உனக்கு முன்ன தரேன் எனக்கு என்ன வேலை என்ன ஆளுக்கு 50 ரூபா 10 பேர் தரேன் சரி இங்க இருந்து எடப்பாடி பஸ் ஏறிக்கு அங்க போய் டீ குடிக்கிட்டா இல்ல இந்த கடவுளுங்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை செய்யுங்க ஓ எனக்கு நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க எடப்பாடி பஸ் ஏறிக்கிறீங்க எங்க ஊருப்பா எடப்பாடி பஸ் ஏறிக்கிறீங்க எடப்பாடியில இருந்து சித்தூர் புளியம்பட்டிக்கு பஸ் ஏறிக்கிறீங்க சித்தூரு புளியம்பட்டி பஸ் ஏறிக்கிறீங்க புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இறங்கி புளிக்காரி சூடுன்னு கேட்டு புளிக்காரி சூடு கதவை திறந்து புளிக்காரி புண்டைன்னு பண்ணிருப்பாரு ஆமா அதனால பாரு ஒன்னும் நீயே உடச்சு விட்டு ஒரு கட்டு கட்டி விடு ஓட்டெல்லாம் உடச்சு கையே உடச்சுக்கிட்டு ஐயா இது சொல்லல 2 இந்த ஆகாய பூமி 2 3 நாள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 4 திசைகள் 5 பஞ்சபூதங்கள் 6 சுப்பிரமணிய கடவுள் 6 7 சப்தகணிகள் 8 திக்குகள் 9 நவகரங்கள் 10 உன் அண்ணனுடைய தசாவதார பத்தி இல்ல தென் இலங்கை ஆளுகின்ற ராவனுடைய சிறப்பத்தி ராமனோட சிரம் 10 அல்லது எங்க அண்ணனோட தசாவதார பத்தி அவதாரங்கள் 10 ஆமா எங்க அண்ணன் தான் பெருசு ஓ சிரா ஓட்ட அமைச்சு விட்டா ஒன்னதான் பெருசா ஆமா ஏய் இதெல்லாம் அவதார கதைகள் இங்க வாங்க இன்னும் ஒரு கேள்வி கூப்பிடார் உண்டு பேசோர் இல்லை அப்படி இருந்தாலும் நடந்து கொண்டு இருக்கிறது டைம் ஆகிவிட்டது அதனால சரி சாமி இந்த சக்தி என்றால் சிவன் இல்லை எனக்கு வருதுடா அப்ப கோபம் இருந்தா போய் பேண்டு வருதா எனக்கு கோபம் என் புருஷனை நம்ம ஒரு லோகத்துல தெய்வம்